தமிழ்நாட்டில் சுட்டெரிக்கும் கோடை வெயில். கரூர், பரமத்தி, வேலூர் உள்ளிட்ட 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் மேல் வெப்பம் பதிவு. உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் 6 நாட்களுக்கு மழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை குறைவாக பெய்யலாம். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,12,480 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை. மாற்றத்துக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என பிரதமர் மோடி பேச்சு. திமுக ஆட்சியின் குறைகளை அம்பலப்படுத்த பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுவார்கள். பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்களுடனான கலந்துரையாடல் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. தமிழ்நாட்டிற்கு ஆபத்து எப்போதும் வடக்கிலிருந்தே வரும் என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம். டெல்லி ரிமோட்டுக்கு இங்கே சிக்னல் கிடைக்காது என்றும் கிண்டல். டெல்லி ரிமோட் கண்ட்ரோலுக்கு இங்க சிக்னல் கிடைக்காது. கண்டிப்பா என்டிஏவுக்கு நோ என்ட்ரி தான் என்பதை காட்டணும். குரங்கு ஆபத்தை பங்கிட்டது போல அதிமுகவை பாஜக பங்கிட்டதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தன் பதவிக்காக பழனிசாமி கொடுத்த விலை தமிழ்நாட்டின் உரிமைகள் எனவும் சாடல். ஆபத்தை குரங்கு பங்கிட்ட கதை தெரியும் நினைக்கிறேன். தெரியும் தானே? அப்படிதான் இப்போ பிஜேபி அதிமுகவை பங்கிட்டு கொடுக்கிறேன்னு பழனிசாமி என்ற அடிமையை அடையாளம் கண்டு அதிமுக தலைவரா, அதாவது பாஜகவுடைய கிளைக்கழக செயலாளராக நியமிச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் திமுகவினர் அவமதித்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காமராஜரை அவமதித்து திருச்சி சிவாவை கண்டிக்க முடிந்ததா என்றும் ஸ்டாலினுக்கு கேள்வி. மாநிலவை உறுப்பினர் திரு சிவா இருக்கிறார்ல, அவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கொச்சியா பேசினாரு. கண்டிக்க முடிஞ்சுதான் இந்த ஸ்டாலினால. இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவாக பேசுகின்ற பொழுது கண்டிச்சிருக்கணும். தொழில் முதலீடுகள் குறித்து பொய் மூட்டையாக அவிழ்த்து விடுகிறார் ஸ்டாலின். அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட ஒப்பந்தங்களால் தான் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டதாக திருச்சி பரப்புரையில் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்த காரணத்தினாலதான் உற்பத்தி பெருகிச்சு. ஸ்டாலினால அல்ல. இத பக்கமா விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கார். பொருளாதார வளர்ச்சிக்கு மூல காரணம் அதிமுக அரசாங்கம். கீழடிக்கும் நாக்பூருக்கும் இடையிலான தேர்தல் இது. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக நீடிக்க திமுக ஆட்சி தொடர வேண்டும் என ராதாபுரம் பரப்புரையில் கனிமொழி பேச்சு. இந்த தேர்தல் என்பது கீழடிக்கும் நாக்பூருக்கும் இருக்கக்கூடிய தேர்தல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த தேர்தல் என்பது
தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல். தேர்தல் அறிவித்ததும் வாரந்தோறும் மோடி வருகிறார், தமிழ்நாட்டுக்கான நிதிதான் வருவதே இல்லை. விழுப்புரம் பரப்புரையில் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். இப்ப தேர்தல் அறிவிச்ச மோடி வராருல, வாரம் ஒரு வாட்டி வந்துட்டு போறாரு. திட்டங்கள் வருதா? தமிழ்நாட்டுக்கான நிதி வருதா? போன ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டம் கூட கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல கிடையாது. இப்படி தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவை, சங்கி கூட்டத்தை நாம புறக்கணிக்கணுமா வேணாமா? திமுக வென்றால் உதயநிதிதான் முதல்வராவார் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. உதயநிதி முதல்வராக மாட்டார் என ஸ்டாலினால் மறுக்க முடியுமா எனவும் கேள்வி. தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்பார். ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க மாட்டேன் என ஸ்டாலின் வாக்குறுதி அளிக்க வேண்டும். ஸ்டாலினும் உதயநிதியும் தனிநபர் விமர்சனம் செய்வதாக அன்புமணி குற்றச்சாட்டு. அவதூறு பரப்புவது திமுகவின் டிஎன்ஏவிலேயே உள்ளதாகவும் சாடல். முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா, அடுத்து அவரும் சரி அவர் மகனும் சரி தனிநபர் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி இப்படி அப்படி அப்படி எப்படின்னு தனிநபர் விமர்சனம். இதுதான் திமுக. மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. திமுகனா அடிப்படையில மக்களை அவதூறுகளை பரப்பி பொய்யை சொல்லி தனிநபர் விமர்சனம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ற கட்சி தான். அவங்க டிஎன்ஏல இருக்குது. அது எடப்பாடி கே பழனிசாமியின் சர்வாதிகார போக்கால் அதிமுக காணாமல் போய்விட்டது. முன்னாள் முதல்வரும் போடி திமுக வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. இன்னைக்கு அதிமுக கட்சி எல்லாம் போச்சு. அது எடப்பாடியுடைய தவறான அணுகுமுறை, தவறான சர்வாதிகார போக்கு, ஆணவம், இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு கட்சியை முழுதோடி புதைத்து விட்டார்கள். பதவி கொடுத்தவர்களுக்கு விசுவாசமாக இல்லாதவர்கள் மக்களுக்கு எப்படி விசுவாசமாக இருப்பார்கள்? எடப்பாடி கே பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்த சசிகலா. திமுகவை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லி தேர்தல் அறிக்கை கொடுத்தே வெற்றி பெற்றுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க. இன்னொரு துரோக கூட்டம் என்னன்னா, செஞ்சவங்களுக்கே நன்றியா இல்ல, அவங்களுக்கு பதவி கொடுத்த ஆளுக்கே நன்றியா இல்ல. அப்படி இருக்கும் போது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி நன்றியா இருப்பாங்க? அதிமுக என்ற கட்சி துண்டாகிவிட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் விமர்சனம். தமிழகத்தின் நலன் மீது அதிமுகவுக்கு கவலையே இல்லை என்றும் குற்றச்சாட்டு. எடப்பாடி தலைமையிலே ஒரு அதிமுக, தினகரன் தலைமையிலே ஒரு அதிமுக, சசிகலா தலைமையிலே ஒரு அதிமுக, இன்னும் எத்தனை அதிமுக இருக்கிறது என்று தெரியவில்லை. அதிமுக என்பது துண்டு துண்டாகிவிட்டது. தமிழ்நாட்டில் நலனை பற்றி கவலைப்படக்கூடிய கட்சியாக அதிமுக என்பது இல்லை. பாஜக தமிழ்நாட்டுக்குள் வந்தால் திமுகவுக்கு என்ன பிரச்சனை என அண்ணாமலை கேள்வி. நாட்டின் உறுதித்தன்மையை பாஜக நிலைநாட்டியிருப்பதாகவும் பெருமிதம். பிஜேபி உள்ள வந்தா என்னையா பிரச்சனை திமுகவுக்கு? இந்தியாவுடைய உறுதித்தன்மையை பாரதிய ஜனதா கட்சி நிலைநாட்டி இருக்கிறது. இன்னைக்கு பாரதமாக இருக்குதுன்னா அதுல இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி முழு பெருமை எடுத்துக் கொள்ள முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அருமை சொன்னாங்க. மக்கள் அனைவரும் சும்மா இருக்க வேண்டும் என ஆட்சியாளர்கள் விரும்புவதாக சீமான் விமர்சனம். வேடச்சந்தூரில் நடந்த பரப்புரையில் இலவசங்கள் குறித்து அடுக்கடுக்காக கேள்விகள். சென்னை பல்லாவரத்தில் ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து பாரிவேந்தர் பரப்புரை. படித்த வேட்பாளரால் தான் மக்கள் பிரச்சனையை பேச முடியும் எனவும் பேச்சு. கல்யாணத்துக்கு போனாலும் என்ன படிச்சிருக்கார் அப்படின்னு ஒரு தடவைக்கு 100 தடவை பார்ப்பாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாதி பேர் 8ஆம் கிளாஸ் 10ஆம் படிச்சவன். ஆனால் உங்கள் வேட்பாளரை பொறுத்தவரை
இவர் வந்து பிஎல் படிச்சிருக்காரு, எம்எல் படிச்சிருக்காரு, டாக்டரேட் படிச்சிருக்காரு. சென்னையில் நரியங்காடு பகுதி மக்களுக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் வேண்டும் என கோரிக்கை. எழும்பூர் தொகுதியில் மக்களுடன் புதிய தலைமுறையில் கோரிக்கைகளை முன்வைத்த வாக்காளர்கள். பட்டியல் சமூகத்தவர்களுக்கு அமைச்சரவையிலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் கோரிக்கை. திருப்பூரில் இன்று விஜய் மேற்கொள்ளும் பரப்புரைக்கு அனுமதி. காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே பரப்புரை செய்ய நிபந்தனை. சட்டமன்ற தேர்தலையொட்டி 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மதுக்கடைகளை மூட ஆணை. இதுவரை 772 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், நகைகள் உள்ளிட்டவை பறிமுதல் எனவும் தேர்தல் ஆணையம் தகவல். நெல்லை மாவட்டம் பாபநாசம் கோயிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம். ஆழ்வார்குறிச்சி அருகே உள்ள சிவசைலநாதர் கோயிலிலும் தேர் திருவிழா. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் திறக்கப்படுகிறது இந்தியாவின் முதல் குவாண்டம் மையம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக இணைவேந்தர் சத்யநாராயணன் பேட்டி. Many universities are doing research and they are doing teaching in quantum science and quantum technology. Where we are little bit ahead is that we are testing and validating, which is part of quantum engineering. And second thing is we are going for the application of quantum technology for the industry. நெல் சாகுபடி ஊக்கத்தொகை சர்ச்சை விவகாரத்தில் கடிதத்தை வெளியிட்டார் நிர்மலா சீதாராமன். பருப்பு, எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை ஊக்குவிக்கவே மத்திய அரசு ஆலோசனை சொன்னதாக விளக்கம். நெல் ஊக்கத்தொகை குறித்து நீளமான பொழிப்புரை எழுதி கடிதம் வெளியிட்டதிலேயே குட்டு அம்பலமாகிவிட்டது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் பதிலடி. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. திருச்செந்தூரில் சாமி தரிசனம் செய்துவிட்டு சென்னை திரும்பிய போது நேர்ந்த சோகம். நெல்லை பாளையங்கோட்டை சிறையில் விசாரணை கைதி மரணம். உரிய விசாரணை நடத்த கோரி சொந்த ஊரில் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். மேற்கு வங்கத்தில் மே 5ஆம் தேதி பாஜகவை சேர்ந்தவர் முதல்வராக பதவியேற்பார் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. திரிணாமுல் காங்கிரஸ் வீசும் குண்டுகளுக்கு வாக்குகளால் பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் பேச்சு. மத்திய பாஜக அரசும் 19 மாநில பாஜக அரசுகளும் திரண்டு வந்து தன்னை எதிர்ப்பதாக மம்தா பானர்ஜி பேச்சு. சாமானியர்கள் நலன் காக்க ஒற்றையாளாக போராடி வருவதாகவும் பரப்புரை. மறைந்த பாடகி ஆஷா போஸ்லேவுக்கு ஏஆர் ரஹ்மான், டெண்டுல்கர் உள்ளிட்ட பிரபலங்கள், ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி. மூவர்ண கொடி போர்த்தி அரசு சார்பில் மரியாதை. ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிடும் பணியை தொடங்கியது அமெரிக்க கடற்படை. தடுக்கும் முயற்சியில் ஈடுபடும் ஈரான் கப்பல்கள் அழிக்கப்படும் என ட்ரம்ப் மிரட்டல். ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிடும் அமெரிக்காவுக்கு கண்டனம். ஈரானில் பொதுமக்கள் போராட்டம்.
ஈரான் துறைமுகங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் வளைகுடா துறைமுகங்கள் பாதுகாப்பாக இருக்காது. அமெரிக்காவின் நெருக்கடிக்கு ஈரானிய புரட்சிகர காவல்படை எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணை பாதையில் முடங்கியது சர்வதேச கப்பல் போக்குவரத்து. கச்சா எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயத்தால் உலக நாடுகள் அதிர்ச்சி. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் 15 இந்திய கப்பல்கள் உட்பட 4200 கப்பல்கள் சிக்கித் தவிப்பு. அமெரிக்காவின் மிரட்டலால் வெளியேற முடியாத சூழல். ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிப்பதை உறுதி செய்ய தயார். இந்தியாவிற்கான ஈரான் தூதர் முகமது கத்தாலி தகவல். ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிட்டால் உலக சந்தைகளுக்கு பாதகமாக அமையும். அமெரிக்காவின் செயல்பாட்டிற்கு ரஷ்யா கடும் கண்டனம். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் மாற்று வழியை தேடும் பணியில் உலக நாடுகள் மும்முரம். கடல்சார் பயண சுதந்திரத்தை மீட்டெடுக்கும் பிரிட்டனின் முயற்சிக்கு 40க்கும் மேற்பட்ட நாடுகள் ஆதரவு. அமைதிக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என போப்லியோ திட்டவட்டம். ட்ரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் யாருடனும் விவாதிக்க விரும்பவில்லை எனவும் கருத்து. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான IPL லீக் ஆட்டம் 57 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி.